ஃப்ரெண்டோஸ் நேயர்களுக்கு வணக்கம். 90ஸ்ல கனவு கன்னியா இருந்தவங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது ரசிகர்களுடைய கதாநாயகியாகவும் இளைஞர்களுக்கு கனவு கன்னியாகவும் வலம் வந்தவங்க தான் ரம்பா. அவங்களுடைய அழகான சிரிப்பாலோ ஒரு பயங்கரமான நடிப்பாலோ மின்னல் மாதிரி ரசிகர்களை அவங்க கவர்ந்து இழுத்து வச்சிருந்தாங்க. ஆனா 2010க்கு அப்புறமா திரையுலகத்துல இருந்தே அவங்க ஒதுங்கி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு அப்புறமா மீண்டும் வெள்ளி திரையில தோன்ற போறாங்க அப்படின்ற செய்தி கோலிவுட் வட்டாரத்துல ரொம்பவே உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு. நடிகை ரம்பா 1996 சுந்தர் சி இயக்கத்துல வெளியான உள்ளத்தை அள்ளித்தா அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமாவில அறிமுகமானாங்க. முதல் படத்திலேயே அவங்களுடைய துடிப்பான நடிப்பால தமிழக மக்களை கவர்ந்து இழுத்தாங்க. எல்லாருடைய கவனமும் அவங்க பக்கம் இருந்துச்சு. இளைய தளபதி, அல்டிமேட் ஸ்டார் இவங்களோட எல்லாம் சேர்ந்து அவங்க நடிச்சாங்க. பிரசாந்த் இவங்களோட எல்லாம் குறிப்பாக நினைத்தேன் வந்தாய், காதலா காதலா, உன்னுடன் இது மாதிரி படங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய வலுவான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இவங்களுடைய உடல் வாகும் சரி, நடன திறமையும் சரி, இவங்களை மற்ற ஹீரோயின்ஸ் சேர்ந்து இவங்க தனித்து காட்டுச்சு. நடிகை ரம்பா கடைசியா 2010 வெளியான பெண் சிங்கம் திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கதை வசனத்துல உருவான படம் இது. அவங்களுடைய திரைப்பயணத்துல இது ஒரு முக்கியமான மைல்கல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அதே ஆண்டு அவங்க ஒரு நீண்ட கால நண்பரான இந்திரகுமார் பத்மநாதன் அவங்கள திருமணம் செஞ்சு திருமண வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறமா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலேயே கவனம் செலுத்த தொடங்கிட்டாங்க. அப்புறம் கனடாவுல குடியேறிட்டாங்க. அவங்களுக்கு 2 மகளும் 1 மகனும் இருக்காங்க. திரையில இருந்து அவங்க விலகினாலும் சமூக வலைதளம் மூலமா தனது ரசிகர்கள்ட்ட அவ்வப்போது அவங்க உரையாடிட்டு தான் வந்தாங்க. இப்ப 49 வயசாகிற ரம்பா மீண்டும் சினிமாவில் நடிக்க தயாராகிட்டு வர்றாங்க. இதுக்காக அவங்க டைரக்டர்ஸ் எல்லாம் கதை கேட்டு வருவதா தகவல்களும் வருது. ஒரு நடிகையாக சுமார் 16 ஆண்டுகளுக்கு அப்புறமா அவங்க தனது 2வது இன்னிங்ஸை தொடங்க இருக்கிறாங்க. சினிமா உலகில பல நடிகைகள் திருமணத்துக்கு அப்புறமா அம்மாவா இல்ல அக்காவா அது மாதிரிதான் நடிப்பாங்க. ஆனா ரம்பா தனக்கு ஏற்றார் போல வலுவான கதையம்சம் கொண்ட கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுப்பதில் ஆர்வமா இருக்காரு. திருமணத்துக்கு அப்புறமா ரம்பா கனடால தான் வசிச்சு வந்தாங்க. ஒரு இல்லத்தரசியாக அவங்களுடைய குழந்தைங்களை வளர்க்கறது, கணவருடைய தொழிலுக்கு துணையா இருப்பது, இதுக்கெல்லாம் தான் அவங்க நேரத்தை செலவிட்டாங்க. இருந்தாலும் சினிமா மீதான இருக்கிற ஆர்வம் குறையாததால மீண்டும் இந்தியா அவங்களுடைய திரைப்பயணத்தை தொடர முடிவு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாவுல ஜோதிகா, நயன்தாரா, த்ரிஷா இவங்கெல்லாம் சீனியர் நடிகைகள் ரொம்பவே வெற்றிகரமா வலம் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் ஹீரோயினா தான் அவங்க நடிச்சுட்டு இருக்கிறாங்க. ரம்பாவுடைய வருகையும் அவருக்கு எத்தகைய வரவேற்பை பெற்றுத்தரும் அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியா தான் இருக்கு. ரம்பா அவங்களுடைய தனித்துவமான ஸ்டைலை மாற்றிக்கொள்ளாமல் இப்ப இருக்கிற ரசனைக்கு ஏற்றபடி எப்படி அவங்கள மாத்திக்க போறாங்க அப்படின்றத பார்க்க ரசிகர்கள் எல்லாமே ஆவலா இருக்கிறாங்க. குறிப்பா அவங்களுக்கு அம்மா இல்லைன்னா அக்கா மாதிரி வேடங்கள் வருதா, இல்ல அவருக்குன்னு ஸ்பெஷலா வெயிட்டான ரோல் எதுவும் உருவாக்கப்படுதா அப்படின்னு நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சினிமாவில் இல்லாத காலத்திலுமே ரம்பாவிற்கு இன்ஸ்டாகிராம் அது மாதிரி போன்ற தளங்கள்ல லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபேமிலி போட்டோஸ், டான்ஸ், ஓல்டு மெமரிஸ் இதெல்லாம் போஸ்டா போடும்போது ரசிகர்கள் எல்லாருமே அவங்கள்ட்ட நீங்க எப்ப மறுபடியும் மீண்டும் நடிப்பீங்க அப்படின்ற கேள்விதான் அடிக்கடி கேட்டுட்டே இருந்தாங்களாம். அந்த அன்பு தான் அவங்கள மறுபடியும் திரைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கு, இழுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 90s கிட்ஸ் ரம்பாவுடைய தீவிர ரசிகர்களா இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அவங்களுடைய அழகிய லைலா பாடல் இன்னைக்கு வரைக்குமே எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் தான். ரம்பாவுடைய நடிப்பு மீண்டும் மீண்டும் திரையில நான் பார்க்க வைக்கும் அப்படின்னு அவங்க ரசிகர்கள்லாம் நம்புறாங்க. ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லவா, ரம்பாவுடைய உண்மையான பேர் விஜயலட்சுமி. இவங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, பெங்காலி இது மாதிரி நிறைய மொழிகள்லையும் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இவங்க காமெடியா இருந்தாலும் சரி, எமோஷனலா இருந்தாலும் சரி, அந்த காட்சியெல்லாம் பயங்கரமா நடிக்கிறவங்க. நடிகை ரம்பா 16 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் மீண்டும் திரைக்கு வர்றாரு அப்படின்றது செய்தி மட்டும் இல்லாம அது ஒரு பழைய காலத்து நினைவுகளுடைய மீள் உருவாக்கம். தனது அனுபவத்தாலும் விடாமுயற்சியாலும் மறுபடியும் தமிழ் சினிமாவில் ரம்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்றது கண்டிப்பா சந்தேகம் இல்லை. அவரது புதிய பட அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த அழகிய லைலா பாட்டுக்கு ரீல்ஸ் மேக்சிமம் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே அந்த ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு கீழே ஃபேன் வச்சுட்டு அந்த ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே டான்ஸ் ப்ரோக்ராம் எதனா இருந்தாலும் அந்த பாட்டு கண்டிப்பா இருக்கும். ரம்பா மாதிரியே டான்ஸ் ஆடணும் அப்படின்லாம் இருந்திருக்காங்க. 90s கிட்ஸ் கூட
சிம்ரன், ரம்பா இவங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஃபேன். அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ரம்பா மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஆசைப்பட்டிருக்காங்க. கனவு கண்ணினே வந்து அவங்கள சொல்லலாம். நினைத்தேன் வந்தாய் படத்துல இவங்க எப்படி ஹீரோவோட கனவுல வந்து அவங்களுடைய கனவா அவங்க இருந்தா அதுக்கப்புறம் தேடி அவர் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது மாதிரி நிறைய பேருடைய கனவு கண்ணியா ரம்பா வந்து இருந்தாங்கன்னு சொல்லலாம். அதுல வந்து சந்தேகமே கிடையாது. அந்த குறுகிய காலத்திலேயே வந்து விஜய் கூட, அஜித் கூட, பிரபுதேவா கூட இவங்க எல்லாரு கூடமே வந்து பயங்கரமா வந்து நடிச்சிருப்பாங்க. முன்னணி நடிகர்கள் எல்லாரு கூடமே இவங்க நடிச்சிருப்பாங்க. தமிழ் மட்டும் இல்லாம மற்ற லாங்குவேஜ்லயுமே இவங்க வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு இயற்கையான அழகு வந்து அவங்க கிட்ட இருக்கும். அவங்க சிரிச்சாலே அது வந்து அழகா இருக்கும், அது முறைச்சாலும் அது அழகா இருக்கும், அவங்க என்ன பண்ணாலுமே வந்து அழகா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இன்ஸ்டாலையும் அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸோ இல்லை வேற எதனா இம்பார்ட்டன்ட் அவங்களுடைய மெமரிஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாலோ ரசிகர்கள் எல்லாருமே வந்து நீங்கள் எப்போ நடிக்க வருவீங்க, நாங்கள் வந்து உங்களை மிஸ் பண்ணுறோம், நீங்கள் சீக்கிரம் வாங்க, எங்களுக்காக ஒரு மூவி பண்ணுங்க இப்படின்லாம் அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து கேட்டுக்கொண்ட அந்த அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க தான் இவங்க மறுபடியும் வந்து படத்துக்கு நடிக்க வர்றதா ரம்பாவே சொல்லியிருக்கிறாங்க. ரம்பா வந்து மேரேஜ் ஆகி கனடால தான் இருந்து அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க குழந்தைங்கள்லாம் வளர்ந்ததுனால இப்போ இந்தியாவுக்கு வந்து நிறைய டேரக்டர்ஸ்லாம் அவங்க வந்து மீட் பண்ணி எந்த மாதிரி கதைகள் வந்து அவங்களுக்கு பொருத்தமா இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் வேணும்ல, சும்மா நடிக்க வந்துட்டோம் அப்படின்னா அம்மாவோ இல்லை அக்காவோ இல்லை சைடு கேரக்டரோ செகண்ட் ஹீரோயினோ அது மாதிரி பண்ணிட முடியாதுல்ல, ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் வேணும். அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ரம்பா வந்து உரியவங்க தான். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை வந்து போல்டா பண்ணுவாங்க. அது காமெடியா இருக்கட்டும், இல்லை சீரியஸா இருக்கட்டும், இல்லை எமோஷனலா இருக்கட்டும், எல்லாமே அவங்க வந்து பக்காவா பண்ணுவாங்க. அதுல ஒரு கியூட்னஸ் இருக்கும், ஒரு யூனிக் ஆக்டிங் வந்து அவங்க கிட்ட வந்து இருக்கும். ஸோ அவங்க மீட் பண்ணிட்டு வர்றாங்க. கூடிய சீக்கிரமா ரம்பா நடிக்க போற படத்தோடைய அறிவிப்பு வந்து வெளிவர போகுதுன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரசிகர்கள் எல்லாமே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். 90s கிட்ஸ் தான் அதிகமா வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்களுடைய அப்டேட்ஸ் வந்து வரும். அதை இதே பேஜ்ல நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னொரு வீடியோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.